ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 3rd டேர்மில் முதல் பாடமான பெண்கள் மேம்பாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனை ஒரு டேட்டா பேஸ்டு லெசன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் இருந்து எக்ஸாமில் டைரெக்டாக கேட்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸு இந்த லெசனில் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நிறைய துறையில் முதல் பெண்கள் யார், ஓகேங்களா, அந்த மாதிரி டேட்டாஸ் இதில் நிறையவே இடம் பெற்றிருக்கும். அதை தாண்டி கல்வி சார்ந்த விஷயங்களை யார் முன்னெடுப்பு செஞ்சு தொடங்கினாங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த பாடத்தில் ரொம்பவே அதிகம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் செப்பரேட்டாக மார்க் பண்ணி எடுத்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிங்க. ரொம்பவே முக்கியம். அப்பப்போ கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். இதிலிருந்து நிச்சயம் கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் இடம்பெறும். நிறைய கொஷின்ஸ் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த பெண்கள் மேம்பாடு, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம், பெண்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள், ஸோ இது சார்ந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு போர்ஷன், ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் ரொம்பவே முக்கியமான லெசன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு அறிமுகம். பெண்ணியம் அப்படின்றது என்ன? பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டும் கிடையாது, அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதே பெண்ணியம். ஏன்னா பெண்களை பற்றி ஒரு பொதுவான பார்வை இருக்குது. பெண்கள் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா பலவீனமானவர்கள், அவங்களால ஒரு ஒரு ஹையர் டாஸ்க்கான ஒரு விஷயத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பொது பார்வை இருக்குது. அது அப்பட்டமான பொய். ஏன்னா அவங்களால ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ரெஷரை ஒரு ஆணை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வலிகளையும் ப்ரெஷர்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, ஓகேங்களா. ஸோ அவங்கள இனிமேல் நம்ம வலிமையாக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி வலிமையானவங்க தான். அவங்களுடைய வலிமையை நம்ம மதிக்கணும். அவங்களுக்கான மரியாதையும் சுயமரியாதையும் அனைத்து தளங்களையும் அவங்களுக்கான வாய்ப்புகளையும் சமமான வாய்ப்புகளையும் நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா. அது மறுக்கப்படும் போது தான் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பெண்ணியம் அப்படின்ற விஷயம் வெளியே வருது. ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஒரு ஆணுக்கான கல்வி என்பது யாருக்கு பயன்படும்? அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வி, ஓகேங்களா. ஸோ ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அது அவனோட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி வழங்கணும் அப்படின்னா அது ஒரு தலைமுறையே மாற்றக்கூடியது. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. யாருடைய கூற்றுது? காந்தியடிகள் சொன்னது, ஓகேங்களா. பெண்கள் பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளார். நாட்டின் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு நமது சமூகத்தில் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்தலும் பாலின சமத்துவம் அடைதலும் அவசியம், ஓகேங்களா. நாட்டில் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இருக்கணும், நாட்டில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா பெண்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கணும். அனைத்து தளங்களிலும் கொடுக்கணும். அரசியலாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், இல்லை பொருளாதாரத்திலையாக இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், எல்லா வேலை வாய்ப்புகளையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு அந்த அதிகார பகிர்வு சமமாக அளிக்கப்பட்டது, அந்த பாலின சமத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா நாட்டுடைய வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி அப்படின்றது நிலையானதாக இருக்கும். மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள், பெண்கள் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணம் பாலின பாகுபாடு பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் ஆண் பெண் அப்படின்ற மாதிரி ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமூகம் என்னன்னைக்கும் மேலேயே வராது. அது ஒரு வீட்டிலேயே இருக்கட்டுமே. நம்ம ஏன் நாட்டு அளவுக்கு போகணும்? ஒரு வீட்டிலையே ஒரு ஆணுக்கு நீங்கள் ஒரு உங்கள் பையனுக்கு கல்வியை கொடுக்குறீங்க, ஒரு நல்ல கல்வியை கொடுக்குறீங்க, பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா போதும்ப்பா ஸ்கூல் முடித்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் முன்னேறுவது, உங்களுடைய தலைமுறை முன்னேறுவது அப்படின்றது நடக்காத காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம், இல்லை. எப்பயுமே ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற வகையில் பாலின பாகுபாடு பார்க்காமல் அனைத்து விதங்களிலும் பெண்ணுக்கும் முக்கியத்துவம் சரிசமமான அந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது தான் நம்மளுடைய சமூகம் அப்படின்றது முன்னேறுவதற்கு அது ஒரு அச்சாணியாக இருக்கும்.
சாதி இணைய சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது. அதே மாதிரி தான் எப்படி பாலின பாகுபாடு பார்த்தோம் அப்படின்னா சமூகம் முன்னேற்றம் அடையாதோ அதே மாதிரி தான் சாதி என்னுடைய அதாவது வந்து சாதி இன சமயம் இதை வச்சு நீங்கள் நம்ம ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வளரவே மாட்டோம் கடைசி வரைக்கும். மேம்பாடு அடையணும் அப்படின்னா பாலின பாகுபாடு இருக்கக்கூடாது, சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது, இனப்பாகுபாடு இருக்கக்கூடாது, மத பாகுபாடு இருக்கக்கூடாது. பாகுபாடே இல்லாத சமுதாயம்தான் வளர்ச்சி அடையும் சமுதாயம். பெண் கல்வி 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியுள்ளது. இந்த அனைவருக்கும் கல்வி அப்படின்றது எல்லாருக்குமானது, சரிங்களா? ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்குமானது. சரிசமமான கல்வி அப்படின்றது இது எப்போ சொல்லிச்சு? 40 வருஷத்துக்கு முன்னாடியே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் சொல்லிடுச்சு, சர்வதேச மனித உரிமை ஆணையம் சொல்லியிருக்கு. ஒபாமா என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா என்ன சொல்லியிருக்காரு? நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. பெண்களை உதாசீனப்படுத்துவோர்களுடைய கையில் நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றது கிடையாது. அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. இல்லை, ஒரு பையனுடைய இதில் கல்வியில் வந்து நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றது கிடையாது. நம்ம மகளுடைய கனவுகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்காலம் அப்படின்றது இருக்குது. அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையிலேயே சொல்லியிருக்கார். எப்போ? 2012ஆம் ஆண்டு. பெண் கல்வி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட 63% யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஓகேங்களா? ஸோ யங்ஸ்டர்ஸில் படிக்காமல் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸில் 100% இருக்காங்கன்னா அதில் 63% யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். 37% தான் ஆண்கள். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு பெண்கள் இருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட சமூகம் எப்படி முன்னேறும்? ஏறவே ஏறாது. அதனால தான் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். அதே மாதிரி ஆழ்கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது யார்? படிப்பறிவு இல்லாத பெண்கள் தான். பெண்களும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் தான் வந்து இந்த மாதிரி ஆழ்கடத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங், செக்ஸ் டிராஃபிக்கிங் சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த ஆழ்கடத்தல்லையும் இந்த மாதிரி பாலின இந்த பிரச்சனைக்காக கடத்தப்படுற நபர்களும் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாத பெண்கள், ஏழை பெண்கள், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அரசியல் பிரதிநிதித்துவம். உலகம் முழுவதும் பெண்கள் வாக்காளர்களாகவே உள்ளனர். பெண்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் உரிமை அப்படின்றது என்னவா இருக்குது? வெறும் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் போய் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமைகள் தான் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ அரசியலில் நிற்கிறதே இல்லையா? அவங்க ஒரு எம்எல்ஏ எம்பியோ நிற்கிறதே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிற்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் பெண்களுக்கு இருக்கா? இப்போ ஆண்கள் வந்து ஒரு 20 சீட்டில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா பெண்களும் அதே 20 சீட்டில் நிற்கிறாங்களா? 20 தொகுதிகளில் போட்டிடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க 35 தொகுதியில் 35 தொகுதியில் போட்டிட்டாங்கன்னா பெண்களுக்கு 5 தொகுதிகள் ஒரு மக்களவை தொகுதியில் நான் சொல்கிறேன். ஏன்னா 39 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஆம்பளைங்களுக்கு வந்து 35 தொகுதி கொடுத்தாங்கன்னா பெண்களுக்கு 4 தொகுதி கொடுத்தாவே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அப்போ இங்கே பெண்கள் யாராக இருக்காங்க? வெறும் வாக்கு செலுத்துபவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் ஒழிய அந்த அரசியலில் அந்த தலைமைத்துவ பண்புக்கு நிற்கக்கூடிய இடத்துல வந்து பெண்கள் இன்னும் வரலை, அந்த அளவுக்கு வரலை. ஓகேங்களா? இப்போ வந்து நாரி சக்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% கொடுத்துருந்த அந்த மசோதா கூட வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இன்றைய நிலை வரைக்குமே, இன்னைக்கு வரைக்குமே இந்த நிலை நீடிக்குது. உலகம் முழுவதும் பெண்கள் வாக்காளர்களாகவே உள்ளனர். அவர்களது அரசியல் ஈடுபாடு கட்டுப்படுத்தப்படுகிறது. காலம் தாழ்த்திய திருமணம். இப்போ பின்தங்கிய நாடுகள்லாம் இருக்குல்ல, வளராத நாடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒரு பெண் குழந்தைக்கு
18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருதான். ஓகேங்களா, 3ல் ஒரு பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுது. இதுவே அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை 7 வருடங்கள் ஒரு பள்ளிக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணால், இந்த 18 வயது அப்படின்றது 4 வயது இன்னும் கூடி 22 வயதில், அதாவது அந்த பெண்ணுக்கு உண்டான அந்த மெச்சூரிட்டி அடையக்கூடிய வயசில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும். அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு நல்லா சிந்தனை பண்ண முடியும். ஓகே, எது நமக்கு வேணும், எது நமக்கு வேணான்ட்டு அந்த சுய முடிவு எடுக்கக்கூடிய நிலை அப்படின்றது ஏற்படும். அந்த நிலை ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். இந்த 18 வயசில் வந்து எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு சரின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கல்யாணத்தில் அவங்களுடைய சுய விருப்பம் அப்படின்றது எதுவுமே இருக்காது. அப்பா அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டேன்னு இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன ஆகும், அந்த இடத்துல போன இடத்துல வாழ்க்கை சரியாக அமையலைன்னா யார் படாத பாடுபடுவாங்க? அந்த பெண்கள் தான் படாத பாடுபடுவாங்க. எந்த நாடுகளில் பெண் குழந்தைகள் 7 அல்லது அதற்கு மேலான வருடங்கள் படிக்கிறார்களோ அவர்களின் திருமணம் 4 ஆண்டுகள் வரை தள்ளி போகிறது என்று யார் சொல்கிறாங்க? ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் பரிந்துரைக்கிறது. அப்போ மினிமம் 7 வருஷமாவது குழந்தைங்க படிக்கணும், பெண் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்ட்டு. வருமான சாத்தியம். ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க? கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. ஒரு பெண் படித்தா என்ன ஆகும்? படிச்சுட்டு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய வருமானம் ஈட்டக்கூடிய திறன் அப்படின்றது அதிகரிக்கும். கல்வி இல்லாமல் ஒரு டிகிரி கூட முடிக்காமல் சாதாரண ஒரு கூலி தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன? படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பதவியில் போய் அமர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது என்ன? அப்போ ஒரு நல்ல கல்வி கிடைக்கும் போது அவங்களுக்கான இந்த சொசைட்டி ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அவங்க போய் உட்காந்து வேலை செய்யக்கூடிய இடங்களாகட்டும் எல்லாமே மாறும், அதற்கான ஊதியம் மாறும். ஸோ ஊதியம், அந்த பொருளாதாரம் ஈட்டும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது மாறும். ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுகிறது. அட்லீஸ்ட் ஒரு ஆரம்ப கல்வி அந்த பொண்ணுக்கு கிடைச்சதுன்னா கூட அந்த பெண்ணுடைய வருவாய் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? 20% வரை அதிகரிக்கும். 100 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஆரம்ப கல்வி அந்த பெண் பயின்றிருந்தால் 120 ரூபா, அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபாயாவது சேர்த்து அந்த பெண்ணால் சம்பாதிக்க முடியும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த பெண்களுடைய கல்வி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நாட்டுடைய ஜிடிபி இருக்கு இல்லைங்களா, நாட்டுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும்னா யாருடைய இன்புட்டு தேவையாக இருக்குது? பெண்களுடைய இன்புட் தேவையாக இருக்குது. அப்போ அந்த பெண்கள் இன்புட் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உயர்கிறது. எத்தனை சதவீதம்? 10%. ஓகேங்களா, 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கிறது. இல்லை 10%. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர், ஓகேங்களா, 100 பெண்கள் படிச்சிருக்காங்க. இப்போ ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இருந்து 100லேருந்து இன்னொரு 10% பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 110 பேர் படிக்கிறாங்கன்னா இந்த ஜிடிபி அப்படின்றது 10%லேருந்து 13% உயரும். எவ்வளோ பாருங்க, 3% உயருது. 10% பெண்கள் அதிகமாக படித்தால் நம்மளுடைய ஜிடிபி 3% அதிகமாகுது. அப்போ நாட்டுடைய வளர்ச்சி யாரை சார்ந்து இருக்கிறது? பெண்ணுடைய வளர்ச்சியை சார்ந்து இருக்கிறது. சாவித்ரிபாய் பூலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். ஸோ முதல் பெண்கள் பள்ளி அப்படின்றது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1848ஆம் ஆண்டுகளிலே ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனைவாதிகளாக இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஓகேங்களா, எப்போ 1848லேயே பெண்களுக்கான பள்ளியை தொடங்கிய முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்ரிபாய் பூலே அவர்கள். யாருடைய மனைவி? ஜோதிராவ் பூலே அவர்களுடைய மனைவி. பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாயின் கணவர் ஆவார். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848ஆம் ஆண்டு தொடங்கினர்.
பெண்களுக்கான முதல் பள்ளி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1848ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாரு? சாவித்ரிபாய் பூலே அவர்கள். அவருடைய கணவர் யாரு? ஜோதிராவ் பூலே அவர்கள். உலகின் முதன்மை பெண்மணிகள். உலகத்திலேயே முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு? எந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர்? இலங்கையோட பிரைம் மினிஸ்டர் யார்? அவங்க சிரிமாவோ பண்டார நாயக்கா. இவங்க ஒரு பெண்மணி. சிரிமாவோ பண்டார நாயக்கா அவங்க தான் வந்து இலங்கையோடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யார்? சோவியத் ஒன்றியத்தைச் சேர்ந்த வாலண்டினா தெரஸ்கோவா அவங்க தான். எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் யார்? ஜான்கோ தபே. ஜப்பானை சேர்ந்த ஜான்கோ தபே அப்படின்ற பெண் தான் உலகிலேயே முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர். சார்லோட் கூப்பர் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி, இங்கிலாந்தை சார்ந்தவர். இதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த முதன்மை பெண்மணிகள் யார் யாருன்னு பார்க்கலாம். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் லேடிஸ் யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1916 ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே? முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர் ஷிகார்வே 1916 5 மாணவிகளுடன், எத்தனை பேரோட? 5 மாணவிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம். எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? பூனேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த பல்கலைக்கழகத்துடைய பேர் எஸ்என்டிடி பல்கலைக்கழகம் தான் இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம். எத்தனை பெண்களோடு ஆரம்பிக்கப்பட்டது? 5 பெண்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. பூனேல ஸ்டார்ட் பண்ணாங்க 1916. ஓகேங்களா? மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் தான். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். அதே மாதிரி ஐநா சபையின் முதல் பெண் தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் தான். 1953 ஐநா சபையுடைய முதல் பெண் தலைவராகவும் அவங்க இருந்திருப்பாங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? சுஷ்மா ஸ்வராஜ். எந்த கட்சியை சார்ந்தவர்கள்? பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் இருக்கார். அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க தான் இருந்திருப்பாங்க. மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அவர் 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நல்ல தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் ஆனார். ஐக்கிய நாடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 1953 ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில் முதல் பெண் தலைவராக விஜயலட்சுமி பண்டிட் இருந்தாங்க. இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி அவர்கள். 1966 பிரதமராக பதவியேற்றார். இந்தியாவுடைய முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி அவர்கள் 1972 பதவியேற்றிருப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? அன்னை தெரசா. ஓகேங்களா? ஸோ அவங்க இந்தியாவில் பிறக்கலினாலும் இயல்புரிமையின் மூலம் இந்தியா குடியுரிமையை பெற்றவர். எப்போ கிடைச்சது அவங்களுக்கு நோபல் பரிசு? 1979 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? பச்சேந்திரி பால். 1984 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். யாரது? பச்சேந்திரி பால். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். 1997 அவங்க வாங்கியிருப்பாங்க. முதல் பெண் குடியரசுத் தலைவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் அவர்கள் 12வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருப்பார். அதாவது அப்துல் கலாம் ஐயாவுக்கு அடுத்ததாக வந்து இவங்க தான், பிரதீபா பாட்டீல் அவங்க தான் வந்திருப்பாங்க. டெல்லி முதலமைச்சராக இருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி இவங்களை குடியரசுத் தலைவராக வந்து வேட்பாளராக வந்து முன்னிறுத்தி ஜெயிச்சு வந்தாங்க. இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர். இப்போ 2வது பெண் குடியரசுத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க. மக்களவை சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா குமார். 2009 பதவி வகித்தாங்க மீரா குமார் அவர்கள். உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப். பாத்திமா பிவி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அவங்க தான் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி.
இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் யாரு? அன்னி பெசன்ட் அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சிதா கிருபாலினி, யூபியை சேர்ந்தவர்கள். 1963 இவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர், யூபியோடைய முதலமைச்சராக இருந்தாங்க. எப்போ? 1963. பேர் என்ன? சுச்சித கிருபாலினி. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர். முதல் பெண் காவல்துறை இயக்குநராக டிஜிபியாக இருந்தது யாரு? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகேங்களா? அதற்கப்புறம் தான் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு அந்த பாதுகாப்புத்துறை அப்படின்றது ஒதுக்கப்பட்டது. இவர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதித்துறை அப்படின்றது ஒதுக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சரும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்சபாவுடைய முதல் பெண் செயலாளராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகலதா ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. ராஜ்யசபாவுடைய முதல் பெண் செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் ரமாதேவி இருந்திருப்பாங்க. இவங்க ரமாதேவி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையராகவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பதவி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் குத்துச்சண்டை வீராங்கனை யார்? மேரி கோம். ஓகேங்களா? அதே மாதிரி முதல் பெண் கடற்படை போர் விமானி சிவாங்கி பதக், முதல் பெண் போர் விமானி அவனி சதுர்வேதி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுடைய முதல் பெண் துணைத் தலைவர் மார்கரெட் ஆல்வா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களில் சாதனை படைச்சவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முதல் பெண்மணிகள் அப்படின்ற இந்த லிஸ்ட்டை நல்லா தெளிவாக நோட்ஸ் எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க, ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? யார் என்னன்ட்டு. ஏன்னா இதை சார்ந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்விகள் தான். இது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காக பெண்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் சார்ந்த கேள்விகள் இடம்பெறும். பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைவுக்கான காரணம், அவங்களுடைய கல்வியறிவு விகிதம் குறைந்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவமின்மை. ஓகேங்களா? பையன் படித்தா போதும், பொண்ணுக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ணிட்டு அடுத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான், அங்கே போய் வந்து சமைக்கிற வேலையை செய்கிற பொண்ணு தானே, அதுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்ற அந்த எண்ணம் தான் பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு அந்த கல்வியை கொடுக்க மறுப்பதற்கான காரணம். சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு. பெண் குழந்தைகளை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துறது. எப்படி இருந்தாலும் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த வீட்டில் வேலை செய்ய போகுது அப்படின்ட்டு, சரி அதுக்கு ஏன் ரொம்ப படிக்காட்டி போதும், ஸ்கூல் முடித்தா போதும், வந்து வீட்டு வேலையை பாரு, வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்க, அப்போ தான் போகிற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்ட்டு பள்ளிகள்லேருந்து இடைநிற்றல் செய்து இங்கேயே வந்து வீட்டிலேயே வந்து வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுக்கறது. பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை குறைவாக இருப்பது, இதுதான் காரணம். இதேதான் இப்போ நம்ம மேலே என்ன சொன்னோம், அதே காரணம் தான். அதிக இடைநிற்றல் விகிதம், பள்ளிகளில் குறைந்த தக்கவகுப்பு விகிதம் மற்றும் அதிக இடைநிற்றல் விகிதம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய கல்வியறிவு விகிதம் குறைவாக இருப்பதற்கான காரணங்கள். இந்தியாவில் ஆண் பெண் கல்வியறிவு விகிதம், இந்த டேட்டா சார்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அதுலேயும் வந்து குறிப்பாக 2001 டேட்டாவும் 2011 டேட்டாவும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்றது கூட வந்து ஜஸ்ட்டு பாருங்கள், பட் இந்த 2 வருஷத்துக்கான டேட்டாவை பக்கவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்களுடைய கல்வியறிவு விகிதம் 2001 75.26%, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 53.67% கல்வியறிவு பெற்றிருக்காங்க. இருவருக்குமான இடைவெளி பாருங்கள், ஆணுக்கும் பெண்ணுக்குமான கல்வியறிவு விகித இடைவெளி 21.59%, ரொம்ப ஜாஸ்தி. அது அடுத்த 10 ஆண்டுகள் கழிச்சு 2011 சென்சஸில் அது குறைஞ்சிருக்கு. ஆண்களுக்கான கல்வியறிவு விகிதம் 82.14 என்ற விகிதத்தில் ஆண்களுக்கான கல்வியறிவு விகிதம் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கான கல்வியறிவு விகிதமும் 53.67 65.46 அப்படின்ற விகிதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அப்போயும் பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண்களுடைய கல்வியறிவு விகிதம் கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 16.68%. இது கம்பேரிட்டிவ்லி 2001 விட குறைவாக இருந்தாலும் அந்த சரிசமம் அப்படின்ற நிலைக்கு இன்னும் எட்டலை. ஓகேங்களா? 2011 அப்புறம் சென்சஸ் எடுக்கலை. ஸோ இப்போ வரக்கூடிய காலங்களில் அது இன்னுமே குறையும் அப்படின்றது தான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவை வந்து இந்த 2 இயருக்கான டேட்டாவை ரொம்ப தரவாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிங்க. ஸோ இதில் தான் இந்த டேட்டாஸ் தான் வந்து இந்த லெசனில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்.
ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? மோசமான பேறுகால ஆரோக்கியம் என்பது ஒரு சமத்துவமின்மை தான். ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மையும் ஒரு சமத்துவமின்மை தான். ஏன்னா பாலின சமத்துவமின்மை அப்படின்னா ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, பெண்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்களுக்கு பாதிப்பு அப்படின்றதும் பாலின சமத்துவமின்மை ஒரு அடையாளம் தான். ஓகேங்களா? அப்போ இதுவும் கிடையாது. HIV எய்ட்ஸ் பரவுதல் அப்படின்றது தான் பாலின சமத்துவமின்மை அல்ல. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம் அப்படின்றது தான். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகிறது? பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கு அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி மேம்பட முடியும். அப்போ மேலே உள்ள அனைத்தும். வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன்? பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அதாவது பசங்களை மட்டும் அனுப்புறது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுப்பா, 2 பேர்த்த படிக்க வைக்க முடியாது, பையன் மட்டும் படிக்கட்டும், பொண்ணு வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு காரணம். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போ இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு இங்கே இருந்து வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய இந்த பிற்போக்குத்தனமான எண்ணமும் ஒரு காரணம். குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது. ஸோ குழந்தைய அதாவது அந்த 18 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி தந்துடும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்றது கட்டுப்படுத்தப்படுது. அவங்கள அதை தாண்டி பெருசாக யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக இருக்குது. இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல் வடிவாக்கிய ஜோதிராவ் பூலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் சாவித்திரிபாய் பூலே, அவங்க மனைவி பேர் என்ன? சாவித்திரிபாய் பூலே 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? கஞ்சனா சௌத்ரி பட்டாச்சாரியா. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். சிரிமாவோ பண்டாரநாயக்கா யார்? இங்கிலாந்துடைய முதல் பெண் பிரதமர். வாலண்டினோ தெரஸ்கோவா யார்? சோவியத் ஒன்றியம். ஜான்கோ தபே ஜப்பான். சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து. பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். சமூகத்தின் அனைத்து மோதல்களும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறது. ரெண்டுமே கரெக்டு. அதற்கான விளக்கமும் சரி. பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி, மதம், வர்க்கம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. எல்லாத்தையும் கடந்தும் அவங்களுக்கான வன்முறை அப்படின்றது நடைபெறுது. வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, பெண் சிசு கொலை, வரதட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? இன்னும் இதெல்லாமே நடைமுறையில் இருக்கக்கூடியதான். வீட்டில் நடக்கக்கூடிய வன்முறை, அவங்க கருக்கலைப்பு செய்ய சொல்கிறது, பெண் சிசு கொலை, வரதட்சணை கொலை, இன்னும் நம்ம நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். கல்யாணம் பண்ணிட்டு கொடுமை பண்ணுறது எல்லாமே காரணம் தான். பட் இது இதற்கான சரியான காரணம் கிடையாது. இந்த கூற்றுக்கான காரணம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடிவடையுது. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் பெண்கள் அப்படின்ற அந்த பாக்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அந்த பொறுத்துக மேட்ச் த ஃபாலோவிங் டைப்பில் கொஷின்ஸ் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2001 2011 டேட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த ஆண்கள் பெண்கள் கல்வியறிவு சதவீதம், இதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்த்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. குறிப்பாக அந்த முதல் பெண்கள் லிஸ்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமில் ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே கன்ஃபியூஸ் ஆகாமல் அடிக்க முடியும். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.